ருசியாக கத்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரம் கத்தர் நிச்சயமா நமக்கு ஆசீர்வதித்து தருவார். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். புதுசா கல்யாணம் பண்ண பிள்ளைங்களும் ஓடியாந்திருக்கு. சரி, யாத்திரையாகும் 32ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். இந்த வசனத்தை நான் சுருக்கி சொல்லட்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, இன்றைக்கு உங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வேதத்தை நம்ம வாஸ்து பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 24:1 வாசித்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். That is the verse, it is the promise of God. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஒரு கேள்வி கேட்கட்டும், இஸ்ரவேல் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் இன்று முதல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? ஆமா இல்ல சொல்லுங்க. ஆமான்னு சொல்லிட்டு அந்த பிரசங்கம் வேண்டாம் எனக்கு, நான் இறங்கி போயிடுவேன், இப்பவே காலேஜுக்கு ஓடிடுவேன். இல்லையே. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், யோசுவா 3:5 வாசித்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அதை குறித்து நான் பெரிய செய்தியை உங்களோடு கூட பேசியிருக்கேன். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை நீங்க காண்பீங்க. அப்ப இன்று முதல் ஆசீர்வதித்தேன் என்று சொன்னவர், இன்று உன்னை பரிசுத்தப்படுத்து, நாளைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன்னை பிரதிஷ்டை பண்ணு, நான் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதை கவனமாய் நீங்க பார்க்கணும். இந்த ஹைப்பர் கிரேஸ் வச்சுக்கிட்டு நம்முடைய மனசும் அப்படியே ஓடிட்டு, கர்த்தருடைய கிருபை நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும். நான் கேடு கட்டு போயிருந்தாலும் ஆசீர்வதிப்போர்னு நினைச்சுட்டே இருக்கும்.
எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த யோசுவா 3:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆகையினால் அந்த எகிப்து தேசத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து எல்லாரையும் பிரித்துக் கொண்டு வந்தார். அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்களை அந்த எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எந்த காரியத்தையும் அந்த ஜனங்களிடத்தில் நிபந்தனை போடல. எல்லாரையும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தார். வருகிற வழியிலே சிவந்த சமுத்திரம் ஒரு பெரிய தடையாக நின்றது. அவர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து உலர்ந்த தரையிலே அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அதே உலர்ந்த தரையிலே சத்ரு நடந்த பொழுது அந்த வெள்ளம் அவனை மூடிக்கொண்டது. சத்ருவை அழித்து விட்டு உன்னை சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தார். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து நின்ற ஜனங்களை பார்த்து ஏதாவது ஒரு பிரதிபலனை அவரிடத்தில் கேட்டாரா? நான் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து உன்னை சிவந்த சமுத்திரத்தை நான் கடத்தி கொண்டு வந்திருக்கிறேனே, எனக்கு இது செய்ய அது செய்ய, இதை இப்படி என்று அவரிடத்தில் ஜனங்களிடத்தில் ஏதாவது கேட்டாரா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாரையும் அப்படி ஆசீர்வதித்தார். தண்ணி தாகமா இருந்தாங்க, ஒரு தடாகத்துக்கு வராங்க, இந்த தண்ணியை குடிக்கிறாங்க, கசப்பா இருக்கிறது. அந்த கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுக்கிறார். அதற்கு அந்த ஜனங்களிடத்தில் ஏதாவது ஒரு பிரதிபலனை அவர் எதிர்பார்த்தாரா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர்கள் தண்ணீர் தாகமாக இருந்த பொழுது கன்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். பசியா இருக்கும் பொழுது வானத்து தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை பொழிய செய்தார். மட்டும் போதாது, அவர்களுக்கு அந்த மன்னா அவருடைய வாய்க்கு வெறுப்பா இருந்துச்சு. இறைச்சியால் கர்த்தர் அவர்களை போஷித்தார். ஏதாவது கேட்டாரா? இறைச்சியை கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் இதை செய்ய அதை செய்ய என்று கேட்டாரா? என்ன ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இதுவரைக்கும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாரையும் ஒரு பிரதிபலன் இல்லாமல், ஒன்றும் எதிர்பார்க்காதபடிக்கு, உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எந்த கேள்வியும் கேட்காதபடிக்கு ஆசீர்வதித்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த ஜனங்களை he wants to take them to a higher plane. அந்த யோர்தானை கடந்தாங்கன்னா அவங்க எங்க கால் வைக்கிறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவர்கள் கால் வைப்பாங்க. அதுதான் அவருடைய திட்டம். அவருடைய திட்டம் செயல்படுவதற்கு கர்த்தர் உன்னிடத்திலே ஒரு சிறிய காரியத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு உன்னை அற்புதம். இதுவரைக்கும் இலவசமாய் ஆசீர்வதித்தவர் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நிமிஷத்திலும் மத்திய வானத்திலே தோன்றக்கூடும். அவரோடு கூட நம்மை அழைத்துக் கொண்டு போகிற நேரம் சீக்கிரமாய் சடுதியிலே வரும். அப்போ அவரோடு கூட போவதற்கு கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிறார், உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். சரி, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு பரிசுத்தம் அவசியம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த வசனம் சொல்லுதுன்னா, ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் பர்டிகுலர் வேர்ஸ். இன்றைக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு உன்னை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ண. இது என்ன பிரதிஷ்டை? அதை பற்றி நான் சொல்ல போறேன். பரிசுத்தம் என்றது you should make efforts to be holy. ஆனால் பிரதிஷ்டை என்கிறது குறித்து நான் பேசட்டும். ஆனால் இந்த வசனத்தை நான் விளக்கி சொல்லட்டும். ஏன் கர்த்தர்
அவர்களை பார்த்து நீ இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம்னு ஏன் சொல்லணும்? இதுக்கு இந்த சம்பவத்தை உங்களுக்கு புரிஞ்சாதான், நீங்க படிச்சாதான் உங்களுக்கு புரியும். மோசே ஆண்டவரிடத்தில் நியாயப்பிரமாணத்தை வாங்குவதற்கு 40 நாள் புசியாமல் குடியாமல் மலையிலே அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். 40 நாள் முடிந்து விட்டது. கர்த்தர் தன்னுடைய கரத்தினாலே ஒரு கல் பலகையை, 2 பலகைகளை செய்கிறார். தன்னுடைய விரலினாலே கற்பனைகளை எழுதுகிறார். மோசேயினிடத்திலே கொடுத்து ஜனங்களிடத்திலே போய் அதை பற்றி சொல் என்று கொடுத்து அனுப்புகிறார். அப்பொழுது கீழே மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. அப்பொழுது ஆண்டவர் he was able to discern it. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழே சீக்கிரமா இறங்கி போ. இந்த ஜனங்கள் தங்களை என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துக்கொண்டார்கள். இறங்கி வரான், அபய குரலும் இல்ல, ஜெயத்துணியும் இல்ல. அவனால he is able to identify it. பெரிய சத்தம் கேட்குது, அது அபய சத்தமாயும் இல்ல, பெரிய கம்பீர சத்தமாகவும் இல்ல, அது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கிறது. பாடு சத்தம் கேட்குது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வராரு. ஆர்வோன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருக்கிறான். மோசேக்கு படுமையான கடும் கோபம் வருகிறது. கையில் உள்ள 2 கற்பலகளையும் கீழே தூக்கி எறிந்து உடைத்து போட்டு விட்டு அங்க வந்து நின்று கொண்டு சொல்றான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவங்க என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகிறான். நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். அப்போ லேவி புத்திரர் மாத்திரம் அவர்கள் புறப்பட்டு வந்து அவனுக்கு இடது புறமாகி நிற்கிறாங்க, வலது புறமாயும் நிற்கிறாங்க. கர்த்தர் பட்சத்தில் வருகிற வந்து நிற்கிறவங்கள அவன் ஆசீர்வதிக்க தானே வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தானே கர்த்தருடைய பிரியம். கர்த்தரை தேடி கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன் வாங்கினாரு. எல்லாரும் ஓடி வந்து, இன்னைக்கு நான் இந்த கூட்டத்துக்கு நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க. கர்த்தரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்க வேண்டியது தானே அவருடைய வேலை. ஆனால் கர்த்தர் குறுக்கிட்டு சொல்றார் மோசே மூலமாய், இவர்களை ஆசீர்வதிக்கும் முன்பாக இவர்கள் தங்களை பிரதிஷ்டை பண்ணட்டும். அந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு பிரதிஷ்டை என்ன என்றால் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்குது. சீகேம் என்கிற பட்டணத்தின் வெளியே அவன் கூடாரம் போட்டு, யாக்கோபும் தன் குமாரர்களும் மனைவிகளும் அந்த இடத்துல கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. அப்போ தீனாள் என்கிற யாக்கோபுனுடைய குமாரத்தி, தேசத்தின் பெண்களை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போகிறாள். அந்த தேசத்துக்குள்ளே போகும் பொழுது ஒரு வாலிபன் எதிர்பட்டு அந்த பெண்ணை பிடித்து இழுத்துக் கொண்டு போய் அவளை தீட்டுப்படுத்தி விடுகிறான். அவளை தன்னுடைய வீட்டிலே அவளை பிடித்து வைத்துக் கொண்டான். தகப்பனும் மகனும் அந்த சீகேம் என்கிற வாலிபனும் யாக்கோபிடத்திலே புறப்பட்டு வராங்க. என் மகனுக்கு அந்த தீனாளை ரொம்ப பிடிச்சிருச்சு, அவனுக்கு இவளை திருமணம் செய்து கொடுங்கள் என்று பெண் கேட்டு வந்து நிற்கிறார். அப்படி யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் பேசுகிறதை கேட்கிறான். அவர்கள் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள், ஒரு யூகம் வடிவிக்கிறார்கள், ஒரு பிளான், ஒரு பயங்கரமான பிளான் போட்டுட்டு அவர்கள் சொல்றாங்க இந்த தகப்பன்ட்டையும் மகன்ட்டையும், நாங்க வந்து விருத்த சேதனம் பண்ணவங்க, நீங்களாம் என்ன பண்ணல, விருத்த சேதனம் இல்லாதவங்க, ஆகையினால நான் உங்களுக்கு பொன் கொடுக்க முடியாது, உங்க பெண்ணை நாங்க வாங்க முடியாது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணுங்க, அப்போ நீங்க உங்களுக்கு நாங்கள் பெண் கொடுப்போம், நீங்க உங்கள்ட்ட பெண் வாங்கிக்கிறோம். இந்த பிளான் ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. யாக்கோபு அந்த ஆலோசனைக்கு அவனும் மௌனம் சம்மதம் என்று சொல்லி அவன் பேசாம இருந்தா அது சம்மதமா எடுத்துட்டு பசங்க ஓடிட்டாங்க. அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனப்படுத்தப்படுகிறார்கள். கதையை நல்லா கேளுங்க. ஏனென்றால் ஏன் பிரதிஷ்டை வேண்டும் அவசியம், என்னை ஆசீர்வதிக்கும்படி
ஏன் உன்னை பிரதிஷ்டை பண்ணணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த ரகசியத்தை நான் பிட்டு சொல்ல போறேன். அப்போ அவர்கள் எல்லாரும் ஆண்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணி விடுறாங்க. 3வது நாள் வருகிறது, அவர்களுக்கு நோவு எடுக்கிறது. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த அதிகாரத்தை போய் வீட்டுக்கு சென்று வாசி பாருங்க. சிமியோனும் லேவியும், நல்ல கவனிங்க, சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்து புறப்பட்டு போய் அங்க இருக்கிற அத்தனை ஆண் மக்களையும் கொன்று குவிக்கிறாங்க. அதுக்கு யாக்கோபுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இந்த ஜனங்கள் மத்தியிலே என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்களே. எனக்கு அன்புக்குரியவர்களே, இது அவனுடைய மனதிலே, ஆத்துமாவிலே பதிந்து போச்சு. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அவனுடைய கடைசி நாட்கள், சாக போறான். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்படி கூப்பிட்டு அனுப்புகிறான். அந்த வசனத்தை வாசிங்க, 5வது வசனத்தை. சிமியோனும் லேவியும், நல்ல கவனிங்க, சிமியோனும் லேவியும் வர்றாங்க. அவர்கள் 2 பேரும் ஏக சகோதரர்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அவருடைய பட்டயம் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவன் சொல்றான், அவங்களுடைய பட்டயம் கொடுமையின் கருவிகளாய் இருந்து அங்குள்ள ஜனங்களை எல்லாம் கொன்று போட்டு விட்டது. அந்த சீகம் என்கிற வாலிபனையும் கொன்று போட்டு விட்டது. தன் மகளுக்கு திருமணம் செய்கிறேன் என்று வந்த மனிதனும் கொல்லப்பட்டான். ஆகையினாலே அவர்களுடைய பட்டயம் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்றான், இந்த கொடுமையின் கருவிகளை வைத்திருக்கிற அவர்களோடு கூட நீ ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, அவர்களோடு கூட சேராதே அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு காரணத்தை அங்கே சொல்லுகிறார். அவர்களுடைய கோபம், அவர்களுடைய மூர்க்கம், அவர்களுடைய ஆணவம், அவர்களுடைய பெருமை, இவைகள் எல்லாம் சபிக்கப்பட கடவது என்று சொல்லுகிறான். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு பெரிய தடை நம்முடைய கோபம், நம்முடைய மூர்க்கம், நம்முடைய அகம்பாவம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினால் தான் தன்னிடத்தில் ஓடி வந்தவர்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு உங்களிடத்தில் இருக்கிற அந்த சாபம் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். ஆகையினாலே உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாய் சொல்ல விரும்புவது, கர்த்தர் அவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. நாட் a mere peripheral blessing மாத்திரம் அவர்களுக்கு கொடுக்க விரும்பல. அவர்கள் பிரதிஷ்டை பண்ணால் அவர்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய சாபங்களை அவர்களிடத்திலிருந்து நீக்கி போட்டு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது ஒரு பெரிய ஸ்டெப் என்ன? உன்னை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யணும். My dear children, I am working towards the abundant blessing all these days. இந்த நாட்களிலே நான் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்க செய்யணும். அதற்கு ஒரு முக்கிய காரணம், முக்கிய ஸ்டெப், உங்களை பிரதிஷ்டை பண்ணணும். இந்த பிரதிஷ்டை என்ன என்று நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் கடந்து போகட்டும். கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும்னா தானியேலுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் யூதா கோத்திரத்தில், யூதாவில் அவன் ராஜகுமாரனின் மகன், ராஜகுமாரன் அவன். இந்த பாபிலோன் ராஜா அவனுடைய தேசத்திலே அநேக அறிவாளிகள் இல்லை, அநேக தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லை. ஆகையினால் தான் இந்தியர்கள் போறோம், மிடில் ஈஸ்டுக்கு ஓடுறோம், நம்மளை தான் தேடுறாங்க. நிறைய அறிவாளிகள் வேணும்.
ஆகையினால அவன் என்ன பண்ணான், பாபிலோன் தேசத்துல ராஜா இந்த யூதால இருந்து அந்த வாலிபர்களை, அழகாய் படித்தவர்கள், அழகுள்ளவர்கள், நேர்மையானவர்கள், அவர்களை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் அங்கு பிரதானிகளை ஏற்படுத்தி அவர்களை சகல கல்வியிலும், அவர்களுடைய பாஷையிலும், அவர்களுடைய கலாச்சாரத்திலும் தேர்ச்சி அடைய அவர்களுக்கு பிரதானிகளை ஏற்படுத்துகிறான். மேலும் அவர்கள் சாப்பிடுவதற்கென்று, நல்ல கவனிங்க பிரியமானவர்கள், ராஜா சாப்பிடுகிற, இட் கோஸ் ஃப்ரம் தி கிங்ஸ்லி கிச்சன், ராஜாவுடைய கிச்சன்ல இருந்து அவர்களுக்கு என்ன போகுது, சாப்பாடு போகுது. ராஜா குடிக்கிற திராட்சை ரசம் இங்கிருந்து போகுது. ஆனால் தானியேல் எப்படி தன்னை பிரதிஷ்டை பண்ணுகிறான் என்று அந்த 1 அதிகாரம் 8வது வசனம். அவன் பிரதிஷ்டை பண்ணுகிறான். அவன் என்ன சொல்றான், எனக்கு ராஜாவினுடைய போஜனத்தினால் நான் தீட்டுப்படாத படிக்கு, அதுதான் பிரதிஷ்டை. இந்த உலகத்தால் நான் கரைப்படாத படிக்கு, இந்த உலகத்தால் நான் தீட்டுப்படாத படிக்கு என்னை கர்த்தருக்கென்று நான் பிரதிஷ்டை பண்ணுகிறான். அவன் பிரதிஷ்டை பண்றான். இந்த உலகத்தால் நான் கரைப்படக்கூடாது, ராஜாவின் போஜனத்தை நான் சாப்பிடுகிறபடியால் நான் தீட்டுப்படக்கூடாது, ராஜா குடிக்கிற இந்த திராட்சை ரசத்தை குடித்து நான் தீட்டுப்படக்கூடாது, எனக்கு பருப்பு முதலானவைகளை தாங்க, தண்ணீர் மாத்திரம் கொடுங்க. பிரதானி பயப்படுறான், நீ வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு உன் மூஞ்செல்லாம் சோர்ந்து போச்சுன்னா ராஜா என்னை தூக்குல போட்டு. அவன் சொல்றான், யூ கிவ் அஸ் சம் டைம், நீங்க சோதித்து பாருங்க. சோதித்து பார்க்கிறார்கள். அவனுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டே போகிறது. அவனோடு கூட இந்த பிரதிஷ்டையிலே கலந்து கொண்ட சக வாலிபர்கள் மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாயிருந்தார்கள். ஆனால் இந்த பிரதிஷ்டைக்கு மூல காரணமாயிருந்த தானியேலுக்கு, ஐ வாண்ட் யூ டு பி எ மாடல். அதுதானே தொண்டை கிளிய இப்படி கத்திட்டு இருக்கோம் 35 வருஷம். I want you to be a model like Daniel. உன்னுடைய சகோதரிகளை, குடும்பத்தில் இருக்கிறவர்களை அந்த பிரதிஷ்டைக்குள்ளே நீ அழைத்துக் கொண்டு செல்லும்படியாக. ஆனால் தானியேலுக்கோ அந்த வாலிபர் மற்ற வாலிபர்களை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். கரந்தட்டி ஆண்டவர். தானியேலின் காரியமோ ஜெயமாகவே இருந்தது. அவனுக்கு தான் அந்த பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அன்புக்குள்ளே நீங்கள் வேதத்தை நன்றாய் வாசித்து பார்த்தீங்கன்னா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஞானிகள் இருக்கிறாங்க, மந்திரவாதிகள் இருக்கிறாங்க அரசாங்கத்தில். ஆனால் கர்த்தர் இந்த தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லுகிற ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா? இந்த கிருபை கர்த்தராவா கொடுத்தாரு? சம்பாதித்தான் சார். அவன் சம்பாதித்துக் கொண்டது. ஏன் இந்த மற்றவர்களுக்கு கொடுக்கல? அது ஏன் தானியேலுக்கு மாத்திரம் கொடுத்தார்? அதைத்தானே நான் வருந்தி வருந்தி சொல்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதம். நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறோம். சாட்சி சொல்றீங்க, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அன்றைக்கு ஒரு சகோதரி கூட சொன்னா, நான் இந்த ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது ஒருத்தன் செயினை பிடிச்சிட்டான், இழுத்துட்டான், அத்துட்டான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அதை நான் தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். சாட்சி நல்லா தான் சொல்றோம். ஆனால் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு பிரதிஷ்டை அவசியம். எஸ்தரை கொண்டு வருகிறேன். எஸ்தர், அவளுக்கு தாய் தகப்பன் கிடையாது. மொர்தெக்காயுடைய பராமரிப்பிலே அவள் வளருகிறாள். மொர்தெக்காயுடைய அன்பு, மொர்தெக்காயினுடைய பாசம், மொர்தெக்காயினுடைய பராமரிப்பு, மோர் தென் எனிதிங் எல்ஸ், மொர்தெக்காயினுடைய ஜெபம் அவளை மூடுகிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவனுடைய ஜெப வாழ்க்கை
அவளை மூடி காத்துக் கொள்கிறது. முயற்சி செய்கிறான். அவள் ராஜாத்தியாக மாறுகிறாள். அப்பொழுது யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. ஆமான் என்கிறவன் அந்த யூத ஜனத்தை அழிக்கும்படி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இது மொர்தெகாய்க்கு தெரிகிறது. சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது அந்த எஸ்தர் சொல்றான், நல்ல கவனிங்க பாருங்க, ராஜாவிட்ட ஒரு கட்டளை இருக்கிறது, தவறாத கட்டளை. அந்த கட்டளையை மீறி நம்ம ஒருவரும் என்ன பண்ண முடியாது. ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் நான் அவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்பொழுது மொர்தெகாய் சொல்றான், இந்த ராஜ மேன்மையை கர்த்தர் யூதர்களை பாதுகாக்கிறதற்காகவே கொடுத்திருக்கலாமே என்று அந்த ராஜ மேன்மையை அவள் யூத ஜனங்களுக்கென்று கர்த்தருடைய பாதத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. மோசே தன்னுடைய மேன்மையை ஆண்டவருடைய பாதத்தில் பிரதிஷ்டை பண்ணான். விசுவாசத்தில் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தியின் மகள் எனப்படுவதையும் வெறுத்து அனிச்சயமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்த்து, instead of living in this palatial palace, let me go into the wilderness. எல்லா மேன்மையையும் விட்டான், பிரதிஷ்டை பண்ணான். அது விட்டு கொடுத்தான் நான் சொல்லல, அதை கர்த்தருடைய பாதத்தில் பிரதிஷ்டை பண்ணான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இவள் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நான் செத்தாலும் சாகிறேன். என்ன ஒரு அருமையான ஒரு பிரதிஷ்டை பாருங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதுதான் பிரதிஷ்டை. எல்லா சாபங்களும் நீக்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். அவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களினால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கிருபைதான் கொடுக்கிறது. ஆனால் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள என்னை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். I dedicate myself to God. யோவான் 12:26 வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், நல்லா கவனிங்க பிரியமான, என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இயேசுசாமி சொன்ன வார்த்தை. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், மோவாபிய ஸ்திரீ ரூத் என்கிறவள். இளம் பிராயத்திலே கணவனை இழக்க கொடுத்தவள், விதவையானவள். இன்னொரு விதவையை பின்பற்றி கொண்டு செல்லுகிறாள். 16-17 வாசிங்க. எனக்கு இன்னும் கண்ணில் தண்ணி வரும் அந்த வசனத்தை திருப்பி திருப்பி வாசிக்கும் போது. உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவனும் இருப்பான். இவ பிரதிஷ்டையை பாருங்க. நீ எங்கே இருக்கிறையோ நான் அங்கேதான் வருவேன். நீ எந்த இடத்துல தங்கி இருக்கிறையோ அந்த இடத்துல தான் நான் தங்கி இருப்பேன். உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். என்ன ஒரு பிரதிஷ்டை பாருங்க. அவள் சொல்றா, நீர் எங்கே மறிக்கிறீரோ அந்த இடத்துல தான் நானும், நீர் எங்கே அடக்கம் செய்யப்படுகிறீரோ அந்த இடத்துல தான் நானும் அடக்கம் பண்ணப்படுகிறேன். மரணம் ஒன்றை தவிர வேறு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது. இதுதான் பிரதிஷ்டை. ஆண்டவர் சொல்லுவார். அவள் வாழ்ந்த நாட்களிலே இந்த வார்த்தை அவளுக்கு தெரியாது. இன்றைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வேதத்தை தலைகீழா வாசித்திருக்கிறோம். யோசித்து பாருங்க நம்முடைய பிரதிஷ்டை. நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நானும் இருப்பேன்.
நீர் எங்கே போகிறீரோ, அதான் பவுல் சொல்றார் 8ஆம் அதிகாரம் ரோமர் 36, 39 வீட்டுக்கு சென்று வாசிப்பார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஜீவனானாலும் மரணமானாலும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்க யாராலும் முடியாது. அதுதான் பிரதிஷ்டை. அதுதான் பிரதிஷ்டை. அதுதான் பிரதிஷ்டை. அப்படி என்றால் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக இருக்கிற சாபங்கள் தொடர முடியாது. அதை நீக்கிவிட்டுதான் ஆசீர்வாதம். அதற்கு இந்த பிரதிஷ்டை அவசியம். இந்த பிரதிஷ்டை என்ன என்று இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்களுக்காக எனக்காக மீண்டும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்கே உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும், நீங்க அசுத்தம்னு சொன்னா என்ன அடிக்க வந்துருவீங்க, அக்கிரமம் பண்றன்னு சொன்னா நீங்க என்னை அடிக்க வந்துருவீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் அந்த வசனத்தை நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் இந்த உலகத்திற்கென்று உங்களுடைய அவயவங்களை நீங்கள் எப்படி ஒப்புக் கொடுத்தீர்களோ, நல்ல கவனிங்க. இப்பொழுது படிச்சிருக்கிற இந்த மூளைய நீ இந்த உலகத்திலே சம்பாதிப்பதற்கு எப்படி ஒப்புக் கொடுக்கிறையோ, உங்களுடைய பிசினஸ், யுவர் டேலண்ட், எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து சுகமாய் இருக்க, how you are investing it in the world, எப்படி அதற்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ அதை போல நான் கர்த்தருக்கென்று என்னை ஒப்புக் கொடுக்கணும். கருங்கட்டி ஆண்டவருக்கு. நான் படிக்கிற காலத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு 3 சினிமா பார்த்தேன்டாம்பா. நீங்களாம் படிக்கும் போது அப்படி சொல்ல மாட்டாங்களோ பசங்கள்லாம்? நான் தான் ஒரு பெரிய பாவியோ, எல்லாரும் என்னை பாவிய பாக்குற மாதிரி பாக்குறீங்க. நான் 3 சினிமா போனது இல்லை. என் நண்பர்கள் எல்லாம் சொல்லுவானுங்க, வந்து அடுத்த நாள் கல்லூரியில வந்து சொல்லுவான், நேற்று லீவ்ல நாங்க 3 சினிமா பார்த்தோம்னு சொல்லுவான். நாங்க 3 சினிமா பார்த்திருக்க மாட்டோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை சொல்றேன். அப்ப சினிமா பார்க்கறதுக்கு எங்கிட்ட அப்ப ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு. ஆபீஸுக்கு போறதுக்கு நானும் என் மனைவியும் என்ன பண்ணுவோம்னா, அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல, கர்த்தர் யாருன்னு தெரியாது. அப்பொழுது ஸ்கூட்டர்ல ஓடுவோம், சாந்தி தியேட்டருக்கு போவோம், டிக்கெட். ஆனா புக் பண்ணி போனோம்னு எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது. அங்க போவோம், அங்க டிக்கெட் கிடைக்காது. திருப்பி அங்க உள்ள தியேட்டர்லாம் சுத்தி பார்ப்போம், எங்கேயும் தியேட்டர்ல கிடைக்காது. பல்லாவரத்துக்கு வருவோம், அங்க ஒரு தியேட்டர்ல ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு அப்படிதான் ஓடணும். அதே அவயவத்தை இன்றைக்கு கர்த்தருக்கு என்று நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். சென்ற பெரிய வெள்ளிக்கிழமை அன்று 3 சர்வீஸ்ல தாம்பரத்தில் பேசினேன். காலையில் 5 மணிக்கு புறப்பட்டு சென்றோம். பெரிய வெள்ளிக்கிழமை 3 ஆலயங்களிலே பிரசங்கித்துட்டு 11:30 மணிக்கு ஏலியம் சர்ச்சுக்கு வந்து அங்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்துவிட்டு 2 மணிக்கு ஓடி வந்து என்னுடைய ஆலயத்தில் எல்லாம் முடிந்தது என்று வசனத்தை சொல்லிட்டு பிரசங்கித்து விட்டு வீட்டிற்கு வந்தேன். எப்படி நம்முடைய அவயவங்களை இந்த உலகத்திற்கென்று நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்களோ அந்த விதமாகவே உங்கள் ஒப்புக் கொடுங்க. இதுதான் பிரதிஷ்டை. இதுதான் பிரதிஷ்டை. இதை செஞ்சு பாருங்க, இதை செஞ்சு பாருங்க. பெரியம்மா கட்டாயம் ஆசீர்வதிப்பார். 2வது பிரதிஷ்டை என்றால் என்ன என்று 3 காரியத்தை சொன்னேன். எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக அநேகர் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அப்பொழுது மோசே அந்த காணிக்கைகளை, அந்த பலிகளை அங்கு பலி செலுத்தும்படி அவர்களை கொண்டு வர சொன்னா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப கர்த்தர் குறுக்கிடுகிறார். குறுக்கிட்டு இந்த பலிபீடம் முதலாவது பிரதிஷ்டையாக்கப்படுவதற்கு அவன் தன் தன் காணிக்கையை அல்லது பலியை கொண்டு வரும். இந்த வசனத்தை நீங்க புரிச்சிங்கன்னா அதனுடைய ஆவிக்குரிய ஆழத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. மோசே யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பலிபீடத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் விளக்கி சொல்லி இருக்கிறார். மண்ணை எடுத்து கற்களை கொண்டு பலிபீடம் கட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை ஆவிக்குரிய அளவிலே நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா மண் என்பது போச்சுடா, விடிய விடிய ராமாயணம். நம்முடைய சரீரம் ஆலயம், நம்முடைய ஆலயம் இதான் கர்த்தர் வாசிக்கிற ஆலயம். அதிலே ஒரு பலிபீட, ஆவிக்குரிய பலிபீடங்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் கர்த்தர் உலாவுகிற ஆலயம், அந்த ஆலயத்திற்குள்ளே பலிபீடங்கள் உண்டு. அநேகர் கிறிஸ்தவர்களிடத்தில் அநேக பலிபீடங்கள் உண்டு. இருக்கா? அம்மாவா இல்லையா? விக்கிரகத்தை பத்தி சொல்ல, விக்கிரகம் நினைச்சிட்டீங்களா? பலிபீடத்தை, பலிபீடம், ஜெபம் ஒரு பலிபீடம், வேத வாசிப்பு ஒரு ஆவிக்குரிய பலிபீடம். நம் ஆலயம், அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆவிக்குரிய பலிபீடம் என்ன? ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், கர்த்தருக்கென்று காணிக்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அந்த பலிபீடங்கள் இருக்கு, நம்மகிட்ட எல்லாம் அந்த பலிபீடம் இருக்கு. ஆனா ஆண்டவர் குறுக்கிட்டு சொல்றாரு, அந்த பலிபீடத்தை என்ன பண்ணுங்க? இங்கதான் நம்மகிட்ட ஜெபம் இருக்கு சார், நம்மகிட்ட வேத வாசிப்பு இருக்கு சார், பலிபீடங்கள் இருக்கு சார். பலிபீடம் இல்லாத கிறிஸ்தவன் இல்ல. பீப்புள் கால் குடும்ப ஜெபத்தை ஃபேமிலி ஆல்டர் சொல்றாங்களா இல்லையா? யூ ஹேவ் an altar at home. பலிபீடம் இருக்கு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாரிடத்திலும் பலிபீடங்கள் இருக்கு. ஆனால் கர்த்தர் மோசேயை குறுக்கிட்டு சொல்ற இந்த பலிபீடங்கள் பிரதிஷ்டையாக்கப்படும். இதுதான் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. தானியேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. தானியேலுடைய ஜெபம், ஜெபத்தை அவன் பிரதிஷ்டை பண்ணுகிறான். முதலாவது அந்த 2-3 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த ஜெபத்துக்கு முன்பாக ஒரு பிரதிஷ்டை. வாசிங்க, அதை பார்ப்போம். ஏழு வருஷம் ஆகும்னு நினைச்சு அதை கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசித்து அவன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டதற்கு அப்புறம் அந்த ஜெபத்தை கர்த்தரிடத்துல பிரதிஷ்டை பண்ணுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி பிரதிஷ்டை பண்றான்? உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும். அப்ப பாருங்க, ஜெபத்தை இதுதான் பிரதிஷ்டை. வேதத்தை வாசிக்கிறோம், அதுக்கு வேலை ஒரு ஓவர் வியூ அறிஞ்சுக்கிறீங்க. அதோடைய ரகசியங்களை அறிகிறதுக்கு நீங்க உங்களை நீங்க பிரதிஷ்டை பண்றீங்க. உங்க ஜெபத்துல உங்களை ஆண்டவருடைய சமூகத்துல அவருக்கு முன்பாக உங்க முகத்தை திருப்புறீங்க. அப்போ அந்த அந்த பிரதிஷ்டையை, அந்த ஜெபத்தை கர்த்தர் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்றோம் சார். ஆனா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி உத்தரவு வெளிப்படுதா? நம்முடைய ஜெபத்திற்கு உத்தரவு கிடைக்குதா?
உன்னுடைய ஜெபம் பிரதிஷ்டை பண்ணப்பட வேணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பகுதி எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அங்க பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு. முதலாவது பலிபீடத்தை அவன் செப்பனை எடுக்கிறான். அப்புறம் 12 கற்களை இஸ்ரவேல் கோத்திரத்தை நினைத்து 12 கற்களை வைத்து அதை கட்டுறான். இஸ்ரவேல் என்று பெயர் இடுகிறான். இந்த பலிபீடத்தை அவன் ஜெபத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிறதுக்கு முன்பாக அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அதை பெயரிட்டு அழைத்து அதை சுற்றிலும் தண்ணீர் வார்த்து அந்த பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றான். அடியேனை கேட்டருளும் கேட்டருளும். அதான் ஜெபம். இந்த ஜெபத்தை பண்ணுவதற்கு முன்பாக இந்த பலிபீடம் பிரதிஷ்டையாக்கப்பட்டது. அவன் அடியேனை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொன்ன பொழுதே வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வருகிறது. அந்த பலியையும் தண்ணீரையும் நக்கி போடுகிறது. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆத்ம பாரத்தின் ஜெபம் இப்படியா இருக்கு? பிரதிஷ்டை பண்ணுகிறோமா? ஒரு லிட்டானிய ஜெபம் போல ஒரு பெரிய லிஸ்ட் ஒண்ணு வச்சுக்கிறோம். டைன் 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 எழுதிக்கிறோம். 1 2 3 4 5. யாராவது ஒருத்தர் வாசிப்பாங்க, ஒருத்தர் யாரோ ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு அன்புக்குரியவர்கள் இன்னொன்னு சொன்னா உங்க பிரதிஷ்டை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுடைய வேத வாசிப்பை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு ஆல்டர் இல்ல, பலிபீடம் இல்ல. பைபிள் ரீடிங் இஸ் an altar. ஃபேமிலி பிரேயர் இஸ் an altar. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. So the Bible reading is also an altar. அப்போ பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படியாய் அழகாய் கிரியை செய்கிறார் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 - 40 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அங்க ஒரு எத்தியோப்பியன் ஆலயத்திற்கு போய் எருசலேமுக்கு போய் தொழுது கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டு அவன் திரும்ப தன் பட்டணத்திற்கு வருகிறான். வனாந்திர மார்க்கமாக வருகிறான். அங்கு சொல்லப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஆலயத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது, கர்த்தரை தொழுது கொண்டு அவன் வரும்பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரால் உந்தப்பட்டு அவன் வேதத்தை திறந்து வாசித்துக் கொண்டு வருகிறான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கிறான். நான் நினைக்கிறேன் அவன் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பிரதிஷ்டை செய்து வாசிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்றால் பின்னாடி நடக்கிற சம்பவங்கள் நான் சொல்லுவதற்கு ஒரு சான்று பகரும். அவன் பிரதிஷ்டை செய்து வாசித்துக் கொண்டிருந்தபடியினாலே அவன் வாசிக்கிறது அவனுக்கு புரியல. அவன் பிரதிஷ்டை செய்து வாசித்தபடியினாலே கர்த்தர் பிலிப்பு என்கிற ஒரு மனுஷனிடத்தில் ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி நீ அந்த வனாந்திர மார்க்கமா போ என்று சொல்லுகிறார். அவன் வேற எங்கேயோ போக போறவன். கர்த்தர் குறுக்கிட்டு நீ அந்த வனாந்திர மார்க்கமா போ என்றார். அவனும் போகிறான். அப்பொழுது ஒரு ரதம் வருகிறது. ஆவியானவர் அவனோடு கூட பேசுகிறார். நீ ரதத்தோடு கூட போய் சேர்ந்து கொள். இவன் ரதத்து பக்கத்துல பார்க்கிறான், போறான். அவனை ரதத்தில் ஏற்றிக் கொள்ளுகிறான். நல்ல கவனிங்க, how God beautifully orchestrates to reveal the word to the man who has dedicated his reading. வேத வாசிப்பை பிரதிஷ்டை பண்ணி வாசிக்கிறவனை கர்த்தர் எப்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் ஏறி உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் வாசித்துக் கொண்டு வரு. அவன் வாசித்த பக்கம் திறந்திருக்கு. அவன் சொல்லுகிறான், இல்ல எனக்கு யாராவது விளக்கி சொன்னால் ஒழிய எனக்கு ஒண்ணும் புரியாது. இதான் பிரதிஷ்டை. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா பிரதிஷ்டை செய்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த தூதனை அனுப்பினது போல, இந்த மனுஷனை அனுப்பினது போல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அவன் அதை வாசிக்கிட்டு இருக்கான். நான் நினைக்கிறேன் 53வது சங்கீதமா இருக்கும், ஏசாயா 53வது சாப்டரா இருக்கும். அதை வாசிக்கிறான், அவனுக்கு புரியல. அப்பொழுது அதை விளக்கி சொல்லுகிறான் பிலிப். அசட்டை பண்ணப்பட்டவர் யார்?
இயேசுதான். புறக்கணிக்கப்பட்டவர் யார்? இயேசுதான். உனக்காக பாவத்தை சுமந்தவர் யார்? எல்லாவற்றையும் அவன் விளக்கி சொல்லுகிறான். இதுதான் பிரதிஷ்டை பண்ணி வாசிக்கிறதின் ஒரு மகிமை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உன் பக்கத்திலே வந்து உனக்கு விளக்கி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதி நாட்களிலே நான் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து இருப்பேன். இன்னைக்கு தியானம் பண்ணுவேன், ஒன்னும் புரியாது. வீட்டுக்கு வருவேன், அன்றன்றுள்ள அப்பத்தை எடுத்து அந்த நாளுடைய தியானத்தை பார்ப்பேன். நான் காலையில எதை வாசித்திருக்கிறேனோ, எது எனக்கு புரியலை என்று நினைக்கிறேனோ, அது ஒரு தியானமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான். அப்போ அந்த வேத வாசிப்பை கர்த்தரிடத்திலே பிரதிஷ்டை பண்ணும்போது, காலையில வாசித்திருக்கிற அல்லது தியானித்திருக்கிற அதே பகுதியை ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு பாஸ்டிங் பிரேயருக்கு ஓடுவோம், நானும் என் மனைவியும். அதே பகுதியை அந்த தேவனுடைய மனுஷன் பிரசங்கிப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவ்வளவு வாஞ்சை. கர்த்தருடைய வார்த்தையை அப்படி பிரதிஷ்டை பண்ணி வாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அருமையாய் கர்த்தர் விளக்கி கொடுக்கிறார். பிரதிஷ்டை பண்ணுங்க. 34 ஏசாயா 16வது வசனம். அங்கு வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க பிரியமான, கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள், அது ஒன்றும் குறைவில்லாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. அது வாய், அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவியானவர் அதை சேர்த்து வைப்பார். நல்ல கவனிங்க. நீங்க கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறீங்க, புரியல, காலும் கையும் புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல. அப்போ ஆண்டவர் இன்னொரு வசனத்தை காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜோடு இல்லாமல் இராது. அப்போ அந்த வசனத்தை அவர் காண்பிக்கிறார். இது ஆவியானுடைய செயல். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஆவியானவர் தான் இதை இணைத்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. இல்ல, அதுக்காக தான் நம்மளுக்கு கன்கார்டன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுக்கு என்ன தமிழ்ல? ஒத்த வாக்கியம். ஒரு வசனத்துல ஒரு காரியம் புரியல, ஒத்த வாக்கியத்தை எடுத்து பல வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ அந்த பல வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தின் அர்த்தம் புரியுமா புரியாதா? இது ஆவியானவருடைய செயல். ஜோடி இல்லாமல் இருக்காது பிரியமான. ஒரு மூடன் கூட கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பேதையர்கள் கூட கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். இது உண்மை, இது சத்தியம். ஆனால் வேத வாசிப்பை பிரதிஷ்டை செய்து வாசித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வசனத்தை இந்த வருஷத்துல 20 நாட்களுக்குள்ளே நான் வாசித்தேன். அப்பொழுது கர்த்தர் அநேக முத்துக்களை, இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 94ஆம் சங்கீதத்துல முதல் 8-9 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வருஷத்திற்குரிய தீர்க்க தரிசனம், அது நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. இத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க? டிசம்பர் மாசம் கடைசியில ஏதோ நான் பிரசங்கத்துல சொல்லல, இப்படிப்பட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த காரியத்தை சொன்னேன். அது வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் என்ன செய்ய போகிறதா அத்தனையும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரதிஷ்டை பண்ணி வாசித்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வாதம். கடைசியா ஒரு காரியத்தை முடிக்கட்டும். 2 நாளாகவும் 29-33 வாசிங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் வாசிங்க. வாசித்துக் கொள்ளுங்க. நீங்க வீட்டுக்கு சென்று வாசிங்க. அதில் உள்ள கருத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கட்டும். எசேக்கியா என்பவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆலயத்தை சீர்படுத்துகிறான். பலிபீடங்களை அவன் எடுத்து கட்டுகிறான். வானத்தின் தூதர்களுக்கு பலியிட கட்டப்பட்ட பலிபீடங்களை இடித்து உடைத்து போடுகிறான். அங்கு கர்த்தருடைய ஆலயத்தில் துதிகளை பாட வாலிபர்களை நியமிக்கிறான். அந்த பலிபீடத்தை அவன் பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறான். அப்படி அநேகர் இடத்திலே அவன் காணிக்கையை கொண்டு வர சொல்றான், பலிகளை கொண்டு வர சொல்றான்.
அநேக ஆயிரமாக பலிகள் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அந்த 33வது வசனத்துல, அதெல்லாம் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனங்கள், 33வது வசனத்துல அத்தனை பலிகளிலே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 600 ஆடு காளைகள், 3000 அதுக்கு மேல கொண்டு வரப்பட்டது. ஆனால் இது இந்த 600 காளைகளும் 3000 ஆடுகளும் மாத்திரம் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டையாக்கப்பட்டது. என்னுடைய ரகசியம் புரிஞ்சுக்கணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதிக்கணும்னா, நம்ம அநேகர் we are in the secular world, நம்ம எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனா உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? அதுதான் this is the attitude. எல்லாத்தையும் நான் என்னுடைய ஆட்டிடியூடை சொல்றேன். சம்பளம் வரும், போனஸ் வரும், இன்சென்டிவ்ஸ் வரும், அநேக கிஃப்ட்டுகள் வரும். பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் an அமெரிக்கன் கம்பெனி. நிறைய வரும் பணம். எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய கரத்திலே வந்தது என்று நான் நினைத்துக் கொள்வேன். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய கர்த்தருடைய கரத்திலே கொடுப்பேன். இதுதாங்க எல்லாரும் அந்த பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு எல்லாரும் கொடுக்கிறாங்க. நானும் அதே போல என்னுடைய சம்பாத்தியம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடுத்து விடுவேன். அது பலியாக்கப்படல, கர்த்தருக்கென்று நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். அந்த கொடுத்த அந்த பணத்திலிருந்து என்னுடைய தேவைகளுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அதுல ஒரு பங்கை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் முக்கியம். இது கர்த்தருடைய கரத்திலே வாங்கினதை கர்த்தரிடத்திலே கொடுக்கிறேன், அது ஒரு பிரதிஷ்டை. அதுல ஒரு பங்கை மாத்திரம் எடுத்து கர்த்தருடைய பாதத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறேன். அது கர்த்தருடைய பங்கு, நீ தொடுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. இது கர்த்தருடைய பங்கு. இந்த கர்த்தருக்கென்று நீ பிரதிஷ்டை பண்ண பங்கு, அதை எடுத்து நீ செலவு பண்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அது பழைய ஏற்பாட்டில் படி சொல்லுது தசமபாகம். புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பிரசங்கிப்பாங்க. ஆனால் நான் சொல்லட்டும், பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்ல, புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாடு. அங்கு வேதம் சொல்லுகிறது, ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதுன்னா என்னது சார்? வேகாவா சொல்லியிருக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டுல சில இது புரியலன்னா பழைய ஏற்பாட்டுக்குள்ள போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சிம்பிள். பழைய ஏற்பாட்டுல சில இது உனக்கு புரியாது, புதிய ஏற்பாட்டுல புரிஞ்சுக்கணும். அதற்கு தான் 2 ஏற்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல நீ விபச்சாரம் செய்வது பாவம். ஆனா கர்த்தர் அதை அழகாக நியூ டெஸ்டமென்ட்ல அவர் பேசும்பொழுது சொல்லுகிறார், ஒரு பெண்ணை நீ இச்சையோடு கூட பார்த்தால் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிடுச்சு. So you get an explanation in the New Testament. The New Testamentல தெரியாத விளங்காத காரியத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே உனக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? புதிய ஏற்பாட்டில் எக்ஸாம்பிள் இருக்காது, பழைய ஏற்பாட்டில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அத்தனை ராஜாக்களை பத்தி எழுதியிருக்கு, அத்தனை தீர்க்கதரிசிகளை பத்தி எழுதியிருக்கு, அத்தனை நியாயாதிபதிகளை பத்தி எழுதியிருக்கு. புரியாத காரியங்கள், புரியாத சத்தியங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும். ஆகையினாலே நான் கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறேன், அதுல ஒரு பங்கை எடுத்து கர்த்தருக்கென்று நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். அதை எடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தரிடத்திலே கொடுத்த அந்த பணத்திலிருந்து நான் என் வீட்டு செலவுக்கு எடுத்துக்கொள்வேன். ஆனால் இந்த தசம பாகத்திலிருந்து தொட மாட்டேன். கர்த்தரிடத்திலே வாங்கினதை கர்த்தரிடத்திலே கொடுத்து நான் எடுத்து வீட்டிற்கென்று செலவு செய்யும் பொழுது நான் வீணாய் செலவு செய்ய முடியாது. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்க. அதை கர்த்தரிடத்திலே கொடுக்காம நீங்களே உங்க பாக்கெட்ல வச்சிட்டு போனீங்கன்னா அந்த ஓட்ட பாக்கெட்டா இருக்கும், கீழே போயிடலாம். கர்த்தரிடத்திலிருந்து வாங்குங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஆண்டவரே, இன்னைக்கு அரிசி வாங்கணும், அதுல இருந்து எடுத்து
அப்படி சொல்லிவிட்டு எடுப்பேன். எடுத்துட்டு போறத வழியில நான் தூக்கி எறிஞ்சிட மாட்டேன், வீணாய் செலவு செய்ய மாட்டேன், வீணாவை செலவு செய்ய அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே கர்த்தரிடத்திலே கொடுத்தது அந்த மாத கடைசியில இன்னும் மீதி இருக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதான் ரகசியம். இதை பிரதிஷ்டை பண்ணாதான் அதோடைய ரகசியம் உங்களுக்கு புரியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு கொடுத்ததை, அதை பிரதிஷ்டை பண்ணத அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நான் இங்க ஆலயத்தை நடத்தினா என்கிட்ட கொடுங்கன்னு நான் கேட்பேன். கர்த்தர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அது கர்த்தருக்கென்று நியமித்தது. அவர்தான் அதனுடைய அதிகாரி, அவர்தான் அதை எடுத்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். உங்களுடைய பலிபீடங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். நிர்வாகங்களை, கர்த்தருக்கென்று பிரித்து வைக்கப்பட்ட தசம பாகத்தை அல்லது காணிக்கையை பிரதிஷ்டை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லா சாபங்களையும் நீக்கி பரிபூர்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கல் படியிடும்.